மதிப்புக்குரிய தமிழ்நாடு முதல்வருடைய கவனத்திற்கு, அதாவது இந்திய சுதந்திரத்திற்காக வெள்ளைய படைகளை விரட்டி அடித்து சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக தமிழ் மண்ணிற்காகவும் இந்திய திருமக்களிற்காகவும் பாடுபட்ட மாவீரன் வெண்ணிக்காலாடி அவர்களுடைய வீரத்தையும் அவருடைய மகா கம்பீரத்தையும் பாராட்டுவதமாக தென்காசி மாவட்டத்தில் நெக்கட்டஞ்சேவலை மையமாக கொண்டு பாளையம் ஆட்சி செய்த பூலித்தேவர் அவர்களால் பூலித்தேவருடைய பாளையத்திலே முதன்மை படைத்தளபதியாக இருந்த மாவீரன் வெண்ணிக்காலாடி அவர்களுடைய வீரத்தை பாராட்டி தமிழ் மரபுப்படியும் தமிழனுடைய பாரம்பரிய மரபுப்படியும் வைத்த வீர நடுகள் அவருடைய மாவீரன் வெண்ணிக்காலாடி அவருடைய கருமலையான் ஐயனார் திருக்கோயிலிலே நடப்பட்ட அந்த நடுகளை அவருடைய வாரிசுதார்கள் பண்டைய அந்த வெள்ளையருடைய படைகளை விரட்டி அடித்து அழித்து நொறுக்கி தன்னுடைய வெற்றி செய்தியை புலித்தேவருடைய நெற்கட்டுஞ்சேவல் புலித்தேவருடைய அரண்மனையிலே நேரடியாக புலித்தேவரிடம் சொல்லும் பொழுது தன் இன்னுயிரையும் மாய்த்த தனக்காகவும் தன் மண்ணுக்காகவும் தன்னுடைய மானங்காத்த மாவீரன் வெண்ணிக்காலாடி அவர்களுக்கு புலித்தேவர்களால் நடப்பட்ட தமிழ் மரபப்படி உள்ள நடுகள் வீர நடுகள் அவருடைய கொலக்கோயிலிலே நடப்பட்டது என்றும் அதன் அடிப்படையிலே அந்த அவருடைய மரணத்திற்கு பின்பு வெள்ளைய படைகள் புலித்தேவர்களையும் மாவீரன் வெண்ணிக்காலாடி அவருடைய வம்சத்தாருடைய குடும்பத்தார்களையும் அழித்து நோக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே படையெடுத்து வரும் பொழுது இதை அறிந்த புலித்தேவர்கள் அவர்களை இடம்பெற செய்து தன்னை பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவையான காரியங்களை செய்து தன்னுடைய ஊருடைய வடபகுதிக்கு அனுப்பியுள்ளார். இதன் அடிப்படையிலே அவர்கள் விருதுநகர் மாவட்டத்திலே ராஜபாளையம் வட்டம், ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டம், சிவாசி வட்டத்திலே இருக்கக்கூடிய மேலப்பாட்டம், கருதகுளம், புதுப்பட்டியிலேயும் ஆலத்தூர்லையும் பள்ளப்பட்டியிலும் முத்துலிங்கபுரத்திலையும் அந்த மாவீரன் வெண்ணிக்காலாடி அவருடைய வாரிசுகள் குடியிருந்து தன்னுடைய வெள்ளைக்காரருடைய படையெடுப்புக்கு இருந்து தப்பிப்பதற்காக அங்கு போய் தன்னுடைய வாழ்நாட்களை சீவித்து உள்ளார்கள். காலப்போக்கில் நாடு சுதந்திரம் அடைந்து பின்பு தன்னுடைய குலக்கடவுளான கருமலையான் காலாடி ஐயனாருடைய திருக்கோயிலுக்கு வரும்பொழுது தன்னுடைய மாவீரன் வெண்ணிக்காலாடியுடைய சகோதரி வெண்ணிமாலையினுடைய அந்த நினைவு நடுகளும் நினைவுகளும் அங்கு இருந்தது. அது நிமித்தம் அதையும் வழிபட வரும் பொழுது தொடர்ந்து சில சமூக விரோதிகளும் சில அச்சுறுத்தல்களும் சில காலப்போக்கினுடைய புரிதல் இல்லாத சில சூழ்நிலையின் காலகட்டமாக அங்க நெருக்கடி இருந்ததுனால அவங்க அங்க தொடர்ந்து வரும்பொழுது இன்னல்களை தாங்க முடியாத சூழ்நிலையிலே அவர்கள் தன்னுடைய குடும்ப கோயிலான கருமலையான் காலாடி ஐயனாருடைய நாடதன்யாசி அந்த கோயில் இங்கே இருக்கு. நம்முடைய வம்சத்தார், நம்முடைய குடும்பத்தாரெல்லாம் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கனால நம்ம இங்க வந்து அலைய முடியல, இவங்க தொந்தரவு தாங்க முடியலன்னு சொல்லி முழுமையாக அந்த இடத்திலே 1975 முன்னதாகவே அவர்கள் எடுத்து சென்றதாக வரலாறு உள்ளது. காரணம், அவர் 1975 மேலப்பாட்டம், கருதகுளம், புதுப்பட்டியிலே கிராம நிர்வாக அலுவலர் இடத்திலே அவர்கள் காலாடி கோயில் என்று அங்கே தீர்வு செலுத்தப்பட்டுள்ளது, நில ரசீது போடப்பட்டுள்ளது.
இப்படிப்பட்ட நிலைப்பாட்டிலே அதை அவர்கள் குடும்பமாக எடுத்து சென்று அங்கே வழிபட்டு வந்துள்ளார்கள். இப்பொழுதும் அந்த நடுகள் இருக்கிறது. அந்த நடுகளை மையமாக வைத்துத்தான் அந்த மாவீரர் வெண்ணைக்காரனுடைய வரலாறையும் அது நிமித்தமாக அரசுக்கு தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை விடுத்த நிமித்தமாக நெக்கட்டிஞ்சேவல் பச்சேரி என்ற பள்ளிச்சேரியிலே 2018 அனைத்து தெய்வீக இந்திர குல வேளாளர் சமுதாயத்தினுடைய சார்பாக அழைப்பு கொடுத்த நிமித்தம் நானும் டாக்டர் ஐசக் டேனியல் வடனத்தம்பட்டி ஜெயின் ஜார்ஜ் கோட்டைவீர குடும்ப இல்லத்திலிருந்து வசிக்கக்கூடிய நானும் மற்ற அந்த ஊர் நபர்களும் வாடிமாவுடைய நேரடி வாரிசுகளான ராஜபாளையத்திலிருந்து வரக்கூடிய கருமலையான் காலாடியும் அவர் பூசாரி அந்த நடுகளுடைய பூசாரியும் அவங்க குடும்பத்தாரும் காலாடி சின்னாபுத்தன் சொல்லக்கூடிய நபர்களும் வந்து தொடர்ந்து நெக்கட்டஞ்சூலுடைய மண்ணிலே பிறந்த அந்த மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். அந்த மண்ணினுடைய மானதங்காத்த மாவீரனுக்கு அந்த ஊரில் ஒரு சிலை நட வேண்டும், திருவுருவ வெண்கல சிலை நிறுவ வேண்டும். அந்த மண்ணிலே பிறந்த மாவீரருக்கு போல் சேர்ப்பதோடு அந்த மண்ணுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டோம். நீதிமன்றத்தினுடைய ஆணைகளை பெற்றுத்தான் அதை செயல்பட முடிஞ்சு. அந்த ஊருடைய பொதுமக்களும் ஊர் நாட்டாமைப்பு கணக்கிலே அது 2022 அரசுக்கு பலங்கரமான கோரிக்கை வைத்த தொடர்ந்து 2018 வரும்போது, அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்திலே அவரவர்கள் சில நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து இருந்தார்கள். அதனால எனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தென்காசி மாவட்டத்திலிருந்து சில வழக்கை தொடர்ந்து சில ஆவணங்கள் கொடுத்திருந்தாங்க, அனுப்பியிருந்தாங்க எங்களுக்கெல்லாம். இதையெல்லாம் நாங்கள் அறிந்து அங்கங்கே ஆலோசனை செய்து அந்த ஊர் மக்களும் ஆலோசித்து அடியனும் அப்படி கருமலையங்காரிலிருந்து எல்லாம் ஆலோசனை செய்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக உடனடியாக இந்திய சுதந்திரத்திற்காக தென்னகத்திலிருந்து நெக்கட்டஞ்சேவல் மண்ணிலிருந்து வெளியேறு போயிட்ட மாவீர ஒண்டி வீரன் மாவீர பூலித்தேவர் மாவீரன் வெண்ணிக்காராடி அவர்கள் எல்லாம் 3 நபர்கள் வெள்ளையர் போரிட்டு வீரப்போரிட்டு மடிந்துள்ளார்கள். இந்த மண்ணுக்காக மானங்காக்கிறதுக்காக தன்னுடைய இன்னுயிரை நீத்துள்ளார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாவீரர் ஒண்டி வீரன் அவர்களுக்கும் பூலித்தேவர்களுக்கும் அரசு விழா நடத்தி அரசு செலவு வைத்து கௌரவப்படுத்தும் பொழுது மாவீரர் வெண்ணிக்காராடி அவர்களுக்கு நீங்கள் அவர் சிலையை வைத்து கௌரவப்படுத்தாது ஏன் என்ற கேள்வி எழுப்பி நாங்கள் பண்ணும் பொழுது உயர்நீதிமன்ற ஆணை இருக்கிறது, உயர்நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது சொன்னார்கள். நான் அந்த 2022 டிசம்பர் 20 நடந்த நெக்கட்டஞ்சேவல் மண்ணிலே மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலிருந்து உத்தரவு வாங்கி தான் அங்க நடத்த முடியும். அப்ப ஏகப்பட்ட காவல்துறையுடைய பாதுகாப்பு உள்ள யாரையும் மருத்துவமனை போட மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழலில் நானும் போய் அந்த இடத்துல 2022 டிசம்பர் 20 ஏற்கனவே மனு பண்ணியிருந்தேன். தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் 2018 இருந்து. மறுபடியும் இதை நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று இருக்குமானால் உங்களுக்கு என்று சிறப்பு அதிகாரம் ஒன்று இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்று. அதுல உயர்நீதிமன்றம் எந்த நீதிமன்றம் தலையிட முடியாது. தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு சிறப்பு அதிகாரம் இருக்கிறது. அதாவது அரசுடைய கொள்கை முடிவு என்ற அடிப்படையிலே அரசுடைய கொள்கை முடிவு என்ற அடிப்படையில் நீங்கள் நடவடிக்கை எடுத்தீர்கள் என்றால் தலையிடாது கோர்ட் அப்படின்னு சொல்லி அதை சுட்டிக்காட்டி உடனடியாக நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக நீங்கள் அடுத்து நாங்கள் 2023 டிசம்பர் 20 கொண்டாடப்படக்கூடிய நினைவு நாளிலே குருவசி விழா கொண்டாடக்கூடிய சூழ்நிலையிலே நீங்கள் அரசு அறிவிக்கப்பட வேண்டும். அந்த செய்தியை நீங்கள் கேட்க வேண்டும் என்ற அரசு கொள்கை முடிவை நீங்கள் அறிவிக்க சொல்ல நல்ல இடத்திலே கோரிக்கை வச்சதுனால உடனே அதை செஞ்சு கொடுத்தாங்க. ஆனா அரசு விழாவை அறிவிக்கக்கூடிய தருணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால 2024 டிசம்பர்லையும் 2025 அந்த அரசு விழாவாக அறிவித்து அந்த நடுகளை அந்த திருவுருவ வெண்கல சிலையை நிறுவி சிறைப்பித்து எழுத வர அரசு விழாவாக அறிவிக்கப்படவில்லை. இதனாலே அந்த ஊருக்குள்ளே அந்த மாவீரன் வெண்ணிக்காரனுடைய சிறப்பும் அவருடைய வீரமும் அவருடைய மகத்துவமும் அவர் காத்து வந்த அந்த மண்ணினுடைய மகத்துவத்துக்காக போரிட்டு மாண்ட அது பெருமையும் கௌரவிக்கும் விதமாக அனைத்து சமூக மக்களும் அந்த அவருடைய சமூக மக்களும் அனைத்து அரசியலுடைய தலைவர்களும் முன்னணி தலைவர்களும் சமூக அமைப்புடைய தலைவர்களும் சென்று அங்கு மரியாதை செலுத்த முடியவில்லை. இந்த நிலைப்பாட்டிலே அவருடைய குடும்ப வாரிசுகளாகிய கருமலங்காடி அந்த விருதுநகர் மாவட்டத்திலே
பள்ளப்பட்டி, ஆலத்தூர், முத்துலிங்காபுரம், எம்பிகே புதுப்பட்டி நடுகளெல்லாம் வழிபட்டு வரக்கூடிய இந்த அவங்களுடைய நேரடி குடும்ப வாரிசுகள் அங்க போக முடியல. அதாவது எந்த சூழ்நிலையும் அவங்க வாரிசு உள்ள வந்துடக்கூடாது. நம் தன்னுடைமைப்படுத்தி நமக்கு நம்ம ஊருக்குள்ள நம்ம வச்சிருக்கோம், நம்ம தான் அத வழிவிடணும் பண்ணணும். நம்ம குடும்ப வாரிசினை தன்னகப்படுத்தக்கூடிய போலியான நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது நெக்கட்டிஞ்சேவல்லே. அவருடைய வாரிசுகள் முழுமையும் மாமன்னர் புலித்தேவர்களாலே அவர்கள் அங்கிருந்து உயிர் தப்பிப்பதற்காக, வெள்ளையருடைய படையெடுப்பிலிருந்து உயிர் தப்பிப்பதற்காக அங்க முழுமையாக ராஜபாளையத்து பகுதியிலையும், சிறுவத்தூர் பகுதியிலும், சிவாஜி பகுதியிலையும், பள்ளப்பட்டி, முத்துலிங்காபுரம், ஆலத்தூர், எம்பிகே புதுப்பட்டியில போய் தங்கிட்டாங்க. அந்த ஜனங்கள் வாரிசுகளை மறைப்பதற்காகவும், உண்மையான வாரிசுகளை மறைப்பதற்காகவும் போலியான நாடகம் என்கிற பேரிலே அரசு ஏமாற்றுவதோடு அப்பாவி மக்களுடைய அந்த மாபெரும் வெண்ணிக்காரனுடைய வாரிசுகளை இவர்கள் உள்ளே விடாதபடிக்கு அவமானப்படுத்துவதாகவும், அந்த வாரிசு என்ற ரீதியவே தான் தான் வாரிசு கூடிய நிலைப்பட்ட அந்த குடும்பமே சாரானவர்கள், அந்த குடும்பத்தினுடைய நாங்க தான் வாரிசு எனக்கூடிய உரிமை உண்டாகக்கூடியதாகவும் உண்மையான வாரிசுகள் அதை பெற்றுக்கொள்ளக்கூட முடியாத லெவலில் தடையை உருவாக்கும் விதமாக அநேக தவால்களையும் போட்டிருக்காங்க. அநேக முறை மாவட்ட செயலரையும் புரிஞ்சு சொல்லியிருக்காங்க. அதே இடங்களில் அவங்களுடைய வாரிசுகளும் நேரடியாக சொல்லியிருக்காங்க என்னுடைய தலைமையில. அதாவது உண்மையான வாரிசுகள் அங்க நிலைநிறுத்தப்படணும். அவங்க குடும்பத்துடைய வாரிசா பங்கு வரணும். அதாவது குடும்பம்னா என்ன, குலதெய்வத்துல கூட பல பேர் இருப்பான். குடும்பம்னா ஒரு குடும்பம் தான் இருக்கும். அந்த குடும்பம் முழுவதுமே அவர்கள் எடுத்து 75 எடுத்துட்டு போயிட்டாங்க. நடுகல்ல அந்த கோலையும் எடுத்துட்டு போயிட்டாங்க, நாங்க அங்க இருக்கோம்னு. அப்ப யாரும் மறுப்பு தெரிவிக்கல, யாரும் அங்க ஒண்ணும் பண்ணல. அதே இடத்துல அவங்களதான் தேடி போய் இவங்க பார்த்து அறக்கட்டளைங்கிற பேர்லையும் அப்பாய மக்கள் கல்வியறிவு எல்லாம் கணக்கு ஒரு அப்பாய மக்கள் தான் அங்க இருக்கனால அவங்களுடைய வளர்ச்சியும் எழுச்சியும் இவர்கள் கண்டுகொண்டு இவர்கள் அபகரிக்கும் நோக்கிலே இருந்து இன்னைக்கு அந்த வாரிசுகளையும் நெக்கட்டிஞ்சேவல் மண்ணில் வந்து அந்த திருவுருவ சிலைக்கு ஒரு கௌரவமான ஒரு மாலை அணிவிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாதபடிக்கு போன முறை நான் 2024 நானும் போயிருந்தேன். ஆனா நான் என்னைய பத்தி பிரச்சனை, நான் வந்து தொடர்ந்து அதுக்காக பயணித்தனால அதுக்காக பாடுபட்டதால என்னைய ஒருத்தர் சொல்லல. டைம் வந்து 10 மணிக்கு தான் வாங்கி விட்டாங்க. அந்த கர்மனாங்கராடியான பூசாரி நடுகளை பார்த்து வரக்கூடிய நேரடி வாரிச கூட்டு வரவங்களையும் 10 மணி முடிஞ்சிச்சு. அதை விட தான் மாமனுடைய புலித்தனுடைய அரண்மனையிலே போய் நாங்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சோழர் மு.க. ஸ்டாலினுடைய அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக அங்கன்னு ஒரு பதிவை நான் இட்டேன். அதாவது இவ்வளவு காரியங்களை செஞ்சோம், இன்னைக்கு நாங்க போய் பண்ண முடியாதவல்ல. உயர்நீதிமன்றத்துடைய ஆணை, தடுப்பாணை இருக்கு, தடையாணை தவிர்க்கணும். நீங்க இதுக்கு ஒரு வழிமுறை நீங்க பண்ணணும். அப்பதான் எல்லா மக்களும் வந்து அங்க பண்ண முடியும். அவங்க வாரிசுகளும் வந்து அங்க கௌரவப்படுத்த முடியும். வாரிசு முழுவதும் வெளியூர்ல இருக்காங்க. ஆனால இவங்க உள்ளூருக்குள்ள ஒரு மாவீரனையும் இந்த நாட்டுக்கு உழைத்த இந்த மாவீரனுடைய புகழை ஒரு கட்டுக்குள் கொண்டு வரபடி, ஒரு குறுகிய சின்ன கட்டுக்குள் கொண்டு வரபடி இருப்பதை தவிர்த்தறிந்து தமிழக அரசும் தமிழக முதலமைச்சராகிய சகோதரர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் தென்காசி மாவட்டத்திலே நெற்கட்டிஞ்சேவல் பள்ளிச்சேரியிலே நிறுவப்பட்டுள்ள 50 லட்சம் ரூபாய் அரசு செலவிலே உருவாக்கப்பட்ட அந்த திருவுருவ வெண்கல சிலையை நாட்டு மக்களுக்காகவும் நாட்டினுடைய பொதுச்சனங்களுக்காகவும் நாட்டு மக்களுக்காக உழைத்த, நாட்டு மக்களுக்காக தன்னுரை நீத்த மாவீரர் வெண்ணிக்காரனுடைய பெருமையை சிற்றருக்குள்ளே அடக்கி முடக்கி வைப்பதை தவிர்த்து உடனடியாக அரசு விழாவாக அழைக்கப்பட வேண்டும். இந்த சிற்றருடைய குறுகிய எண்ணத்தை உடைத்தெறிய வேண்டும். அதற்கு உடனடியாக தமிழக அரசும் தமிழக முதலமைச்சர்களும் உடனடியாக அரசு விழாவாக அறிவித்து இந்த வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடர்களை அறிவித்து இந்த நாட்டுடைமை ஆக்கப்பட வேண்டும். 50 லட்சம் ரூபாயும் அந்த 50 லட்சம் முழுவதும் நாட்டினுடைய அனைத்து சமூக மக்களுடைய சொத்து, அனைத்து மக்களுடைய வரிப்பணம், அனைத்து மக்களுடைய உரிமையான சொத்து. அந்த சொத்து ஒரு குறிப்பிட்ட சிற்றூருக்குள்ள முடக்கப்படக்கூடாது என்று ஒண்டிவர இருக்காப்புல எல்லா சமூக மக்களும், எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லாரும் வராங்க. மாவட்டத்துடைய அதிகாரிகள் எல்லாம் போய் மரியாதை செலுத்தாங்க. புலித்தவர் இருக்காரு, அதை பண்ணுவாங்க. இந்த மாற வெண்ணிக்காரனுடைய நினைவு நாள்லயோ பிறந்த நாள்ல தான் நீங்க அறிவிப்பீங்க. அந்த ரீதியை அறிவித்து விட்டீர்கள் என்றால் பொதுமக்கள் அனைவரும் அதை போய் மரியாதை செலுத்தக்கூடிய விதங்கள் ஏற்படும். ஏன் இவருக்கு மட்டும் இந்த நிலைப்பாடு? இந்த மாவீரனுடைய வெள்ளிக்காரனுடைய சிலையை மட்டும் நெருங்க முடியாத லெவலில்
குறுகிய அந்த சிற்றூருக்குள்ள நாங்க எல்லாரும் தான் சேர்ந்து போராடி எல்லாரும் தான் சேர்ந்து நீங்க அரசு உடைய கவனத்துக்கு கொண்டு வரோம், நீ கொடுத்தீங்க. இப்ப நாங்க எல்லாம் வந்து கௌரவிக்கூடிய நிலைப்பாட்டை உருவாக்க முடியாதபடி தடைகளை உயர்நீதிமன்றம் கொடுக்க காரணம் என்ன? நீங்கள் தமிழக அரசு உடனடியாக உங்களுடைய கொள்கை முடியல அறிவித்த அந்த சிலையை மக்கள் அனைவரும் வந்து கௌரவித்து அவர்களை வழிபடணும். அவருடைய நினைவு நாளிலேயே அவருடைய பிறந்த நாளிலேயே அங்க நாங்க வந்து அவருக்கு எங்களுக்காகவும் எங்கள் மண்ணுக்காகவும் அவர்கள் இன்னுயிர் நீத்த மாவீரனுக்கு நாங்கள் மையம் விதமாக அவர் கௌரவப்படுத்தணும். இந்த நிலைப்பாட்டை உடனடியாக தமிழக முதலமைச்சர்கள் உடனடியாக இந்த கூட்டத்தொடரிலேயே 2026 ஜனவரியில் நடக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே கண்டிப்பாக இதை அறிவிக்க வேண்டும் சொல்லி தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தென்னகத்திலிருந்து தென்காசி மாவட்டத்திலிருந்து ஜெயின்ஜார் கோட்டை வீர குடும்பம் ஆகிய டாக்டர் ஐசக் ஆகிய வடநத்தம்பட்டி வீரசாமி கிராமத்திலிருந்து உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் மண்ணின் மானங்காத்த மாவீரனுக்கு அரசு விழா உடனே அறிவித்தவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் சொல்லி இந்த கோரிக்கையை முன்வைத்து உங்களுடைய கவனத்தை கொண்டு வரேன். நன்றி, வணக்கம். இவன் டாக்டர் ஐசக் டேனியல், ஜெயின்ஜார் கோட்டை வீர குடும்பம் இல்லம், தென்காசி மாவட்டம் வீரசாமி கிராமம், சமூக நல ஆர்வலர். நன்றி, வணக்கம். இந்த சிலை இந்த மாவீர வெண்ணைக்காரடி அவருடைய காரியங்களுக்காக மண்ணின் மானங்காத்த மாவீரனுக்காக தொடர்ந்து பயணித்து தொடர்ந்து அதுக்காக போராட்ட காலத்திலே பல மனுக்களையும் கோரிக்கைகளையும் முன்வைத்து போராடி கொண்டிருந்து சிலையையும் பெற்றுக் கொடுக்கிறதுக்கு மூலகாரமாக இருந்தவர். இப்பவும் அந்த மக்களுக்கு வந்து அந்த உண்மையான வாரிசுகள் அதை அனுபவிக்கணும். அவருடைய புகழும் அவருடைய மரியாதையும் உலகெங்கும் பறைசாற்றப்பட வேண்டும். சிற்றூருக்குள்ள ஒரு சின்ன குக்கு ஒரு சின்ன ஊருக்குள்ள முடக்கப்படக்கூடாது என்பதை வந்து நினைவு கூறி இந்த கோரிக்கை பதிவு செய்தேன். நன்றி, வணக்கம்.